தொடர்ந்து உயர்வை சந்தித்த தங்கத்தின் விலை அதிரடியாக சரிந்துள்ளது. ஒரு சவரன் 1,800,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெங்களூருவில் சின்னத்திரை நடிகை நந்தினி தற்கொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மறைந்த தந்தையின் அரசு வேலைக்கு செல்ல தாய் கட்டாயப்படுத்தியதால் நடிகை விபரீத முடிவெடுத்ததாக கூறும் தற்கொலை கடிதத்தின் பின்னணி என்ன? இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். இன்றைய செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கோவை ஆர்எஸ்புரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 137 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் எழுந்தருளிய பெருமாளை கோவிந்தா முழக்கங்களுடன் பக்தர்கள் வழிபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞர் மீது பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மத்திய கிழக்கு நாடான ஏமனில் உள்ள துறைமுகம் மீது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் அந்நாட்டில் உச்சகட்ட பதட்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கோவை ஆர்எஸ்புரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 137 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னை மதுரை 2026 தேர்தலில் களத்தில் இல்லாதவர்கள் எப்படி பேச முடியும் என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக பலம் தெரியாமல் புதிய கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் எழுந்தருளிய பெருமாளை கோவிந்தா முழக்கங்களுடன் பக்தர்கள் வழிபட்டனர். இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.